Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஏகப்பட்ட கஸ்டமரோட ரெக்யர்மென்ட். சோ நம்ம PC build அதிகமான கஸ்டமர்ஸ்க்கு பில்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்ம PC build பண்றதுல 95% பாத்தீங்க அப்படினா இசை மையம், வீடியோ எடிட்டிங், ப்ரொபஷனல்ஸ், மினி யூடியூபர்ஸ், சோ இந்த மாதிரி நம்ம அதிகமா PC build ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல ப்ரொபஷனலா யூஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படினா ப்ரொபஷனலா யூஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படினா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ இந்த சாஃப்ட்வேருக்கு எனக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு PC. ஏனா புதுசா படிச்சிட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா சொந்தமா பிசினஸ் பண்ணனும், சொந்தமா இன்ஜினியரிங் பண்ணனும். சோ சொந்தமா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல வர்றப்ப அவங்களோட பெரிய லெவல்ல பட்ஜெட் இருக்காது. சோ அவங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலா பட்ஜெட் PC பில்ட் பண்ணி கொடுக்கறதா நம்மளோட மிகப்பெரிய ஹைலைட். சோ அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படினா புது இன்ஜினியர்ஸ்க்கு, சோ புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஸ்டேஷன் PC பில்ட். சோ ஒர்க் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம 24/7 ஒர்க் பண்றதுக்குனே ஒரு PC பில்ட் பண்றதுக்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன். சோ அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படினா சர்வர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ இன்னொரு ஒர்க் ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படினா ப்ரொபஷனல் AutoCAD, சோ பிளெண்டர், ஸ்கெட்சப் இந்த மாதிரி எடிட்டிங்ஸ், அதாவது டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு நம்ம அவங்களுக்கான ஒரு PC தான் கொண்டு வந்திருக்கோம். சோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வரிசையில பாத்தீங்க அப்படின்னா சோ மேல உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிற பாத்துங்க. AutoCAD 3D, Civil 3D, Autodesk Flame, Autodesk Inverter, so Revit, Blender, Autodesk Wide Design, Lumion, Maxcon, After Effects, Lightroom, Adobe Illustrator, Adobe Photoshop, so Bentley, Katia, SolidWorks, Solid Edge, 3D System, SketchUp, Trimble, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எனக்கு ஒரு சூட்டபிளா உள்ள ஒரு PC இன் பட்ஜெட் செக்மெண்ட் வேணும், பட்ஜெட் செக்மெண்ட் இதான் ஏகப்பட்ட கஸ்டமரோட என்கொயரி. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கஸ்டமருக்கு பில் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். சோ இன்னொரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு 10 கஸ்டமருக்கு மட்டும் ஆஃபர்ஸ்ல கொண்டு வந்து தான் இன்னைக்கு இந்த PC பில்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தம்ப்நெயில்ல நீங்க இது டைட்டிலே பாத்துருப்பீங்க, 40K பட்ஜெட் PC பில்ட் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு நம்ம ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 40K ல ஒன்னு, 45K ல ஒன்னு. ஏன்னா அந்த 40K வர்றவங்களுக்கு கூட ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூப்பர் PC ரெடி பண்ணிடலாம் தான். சோ 40K இருக்கு, 45K இருக்கு. இது ரெண்டுல உங்க பட்ஜெட் நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க அப்படிதான். சோ அந்த 45K இந்த 40K பாத்தீங்கன்னா ஸ்பெக் ஒண்ணுதான். கேபினெட், SMPS, மதர் போர்டு கொஞ்சம் லோயர் வெர்ஷன்ல வரும், அவ்வளவுதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டீடைலா எல்லாமே புரியும். சோ டக்கு நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல போய் கிரெடிட் கார்டு லிங்க், தேவையான எல்லா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை போய் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல ஆர்டர் பேஸ் பண்ணி இன்கன்வீனியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, PCக்கான கொட்டேஷன் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. டக்கு நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட நீங்க ஆர்டர் பேஸ் பண்றது துளியெல்லாம் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பிரைசிங் வந்து இன்னைக்கு மார்க்கெட் பிரைசிங். இன்னைக்கு இதுக்கான ஒரு 10 காம்போ எடுத்து வச்சிருக்க முடியல. இந்த 10 காம்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து புது ஸ்டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது பிரைஸ் கூடவும் வாய்ப்பு இருக்கு, குறையும் வாய்ப்பு இருக்கு. சோ பிரைசிங் அப்படின்றது வீடியோ எடுக்கக்கூடிய டேட், இன்னைக்கு டேட்டை பொறுத்து. சோ ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறவங்க டக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிக்க. சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 39,990 ரூபாய், 44,990 ரூபாய் ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த ரெண்டு வேரியன்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, சோ இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, சோ இன்க்ளூடிங் OS பேசிஸ் ஆப்ரேஷன் இன்ஸ்டாலேஷன். சோ நீங்க கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை, வேற எந்த விதமான வேலை இருக்கா. சோ ஆல்ரெடி நம்மகிட்ட PC பில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ புதுசா வர்றவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். சோ இப்ப இதோட காம்பனன்ஸ் டீடைல கிளியரா பார்க்க போவோம். காம்பனன்ஸ் வரையில நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸர்ல பார்த்தா ப்ராசஸரே காணோம் இங்க. அதான் புது ப்ராசஸர். சோ கஸ்டமருக்காகவே கொண்டு வந்திருக்கோம். திட்ட இதான் ப்ராசஸர். அப்பா ப்ராசஸரே எவ்வளவு பெருசாவும் எவ்வளவு வெயிட்டாவும் இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய ப்ராசஸர் வச்சு நம்ம எப்படி PC பில்ட் பண்றது, அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன ப்ராசஸர்ன்றதை நம்ம டீடைலா பார்ப்போம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா Ryzen 5 4500 ப்ராசஸர். இது ஒரு 6 கோர் 12 த்ரெட். இது ஒரு ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் உள்ள ப்ராசஸர். 11 MB கேஷ் மெமரியோட வரக்கூடியது. இது வந்து பியூர் CPU. சோ CPU பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கும். நம்ம கிராபிக்ஸ் கார்டு கண்டிப்பா போடணும். சோ இந்த 39,990 ரூபாய் கிட்டுக்கும் இதே ப்ராசஸர் தான். 44,990 ரூபாய் கிட்டுக்கு இதே ப்ராசஸர் தான். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆகுதுன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வராது. வீடியோட லென்த் அதிகபட்சமா ஒரு 20 நிமிஷம் வைங்களேன். ஒரு PC நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ண போறீங்க. அந்த PC வச்சு லட்சமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. சோ நம்ம கொடுக்கக்கூடிய PC ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிரிண்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிசினஸ் லைன்ல உள்ளவங்களுக்கு தான். சோ அதனால அந்த PC வச்சு நீங்க சம்பாதிக்க போறீங்க. சோ அதுக்காக 20 நிமிஷம் நீங்க நான் ஸ்டாப்பா டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. இப்போ இந்த ப்ராசஸரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா AMD ப்ராசஸர் தான். சோ இந்த RP டெக்ன்ற ஸ்டிக்கர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து டோட்டலா பேன் இந்தியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. சோ AMD கிட்ட இருந்து டோட்டலா இவங்கள்ட்ட வந்துரும். இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா MRP லேபிள்லாம் ஒட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. சோ ப்ராசஸரோட பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னா நம்ம ப்ராசஸர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கங்க. சோ இப்போ நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு AMD யோட Q பேக். So AMD Q pack, a commitment to excellence.
ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ போட்டிருக்க பார்த்தீங்களா AMD இன்ஸு மேனுஃபேக்சரிங் மார்ச் 2022 நியூ ஸ்டாக்கு. ஸோ இம்போர்ட்டட் பை ராசி பெர்பிள்ஸ் இவங்க தான் இந்த நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ப்ராசருக்கு. ஸோ டேரெக்டாக இவங்கள்ட்ட தான் நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டீட்டெயிலும் கிளியராக தெரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இது வந்து ஒரு ப்ராசர் கிடையாதுங்க, இது வந்து 12 ப்ராசர். ஸோ அந்த 12 ப்ராசருக்கான ஃபேனும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக 12 ஃபேன் தான். ஸோ இந்த மாதிரி 10 பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராசர் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கமர்ஷியல் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஒர்க் ஸ்டேஷன் 4000 சீரிஸ் ப்ராசஸர் பூரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல தான் வரும். 12 ப்ராசஸராக வரும் ஒரு ட்ரேக்கு. ஸோ இதை தான் எடுத்து நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டக்குன்னு பிசி பில் ரெடி பண்ணி அனுப்பிட்டே இருப்போம். இது AMDயோட 100% பியூர் ஒரிஜினல் ப்ராடக்ட். ப்ராப்பர் GST இன்வாய்ஸ் வந்துடும். 3 years AMDயோட டைரக்ட் சர்வீஸ் சப்போர்ட் வாரண்டி வந்துடும். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது, 100% இல்லை, கம்ப்ளைண்டே வராது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரேவா வரும் ப்ராசஸர். ஸோ இதை இப்போ நம்ம கட்டிங் பண்ணிட வேண்டியதான். ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேல வரும் ப்ராசர். ஸோ டோட்டலா இதுல வந்து 12 ப்ராசர் இருக்கு பாருங்க. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு கிளியரா தெரியும் தெரியல. ஸோ வீடியோவை க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன், பாத்துக்கங்க. இதான் வந்து Ryzen 5 4500 ப்ராசர். இது ஒரு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். இது ஒரு 11 MB கேட்ச் மெமரியோட வரக்கூடியது. Gen 2 ஆர்கிடெக்சர்ல வந்து ஒரு 4th ஜெனரேஷன் ப்ராசர், பியூர் பக்கா CPU. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நம்ம இந்த ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்கோம். வச்சு நீங்க ரஃப் அடி அடிக்கலாம், 24/7 யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலான சூப்பரான மதர் போர்டு, பவர்ஃபுல்லான கிராபிக்ஸ், சூப்பரான ரேம் எல்லாத்தையுமே நம்ம காம்போல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது Ryzen 5 4500 ப்ராசர். ஸோ இந்த ப்ராசர் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். வெறும் 7500 rupees தான் வரும். 7000க்கு ஆஃபர்ஸ்ல அப்பப்போ போயிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராசஸரை தனியாக யாரும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா போர்டு ரேம் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராசரை பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேவா வரும். சில ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்ல வரும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 5600Xலாம் பார்த்தீங்கன்னா அது எப்பயும் போல இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்லேயே வந்துடும். ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4500. ஸோ இந்த ப்ராசர் நாங்கள் ட்ரேவை வந்து பல்காக சூஸ் பண்ணதுக்கான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபா பட்ஜெட்டுக்கு லூமியான்ல இருந்து ஸ்கெட்சப்ல இருந்து 3Dல இருந்து ஓவராலா சாலிட் ஒர்க்ல இருந்து என்ன ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரையுமே இந்த பிசில யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த 40K பட்ஜெட் பிசி பில்டர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 39,900 ஒரு கிட் இருக்கு, 44,900 ஒரு கிட் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க வாங்கின உடனே எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் நீங்க ஈஸியா யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு தரமான சாஃப்ட்வேர் காம்போவோட தான், ஹார்ட்வேர் காம்போவோட தான் இன்னைக்கு நம்ம பிசியை சூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சார் நம்ம ட்ரேவை பார்த்தாச்சு. இது கஸ்டமர் முன்னாடியே ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காம்போ மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா 4000 சீரிஸ் ப்ராசர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸா தான் வரும். AMDயோட ஒரிஜினல் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், 3 years AMDயோட டைரக்ட் வாரண்டியோட வந்துடும். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது, கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசர் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து போர்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 44,999 ரூபாய்க்கு ஒரு பிரீமியம் கிட்னே சொல்லுவோம். இந்த 44,999 ரூபாயில நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிருந்த எல்லா விதமான ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸும் தாராளமா கம்ஃபர்டபுளா ஈஸியா நீங்க யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க போக ஆரம்பிக்கலாம். ஓவராலா எல்லா கேம்ஸும் சப்போர்ட் ஆகும், எல்லா சாஃப்ட்வேர்ஸும் சப்போர்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு காம்போ தான் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது மதர் போர்டு. ஸோ மதர் போர்டுன்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B450M DS3H ஒரு வைஃபை மதர் போர்டு. இது இன்பில்டாவே டியூயல் பேண்ட் வைஃபை வித் ப்ளூடூத்தோட வரக்கூடியது. 4 ரேம் ஸ்லாட் இருக்கும். இந்த மதர் போர்டு பாத்தீங்க அப்படின்னா அப் டு 128 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்கு. நம்ம டிஃபால்ட்டா இந்த பில்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 16 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர் சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் growth மதர் போர்டுன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஸோ இந்த மதர் போர்டோட தனியான பிரைசிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 rupees பட்ஜெட்ல வரும். ஸோ இது NVMe ஸ்லாட், 4 ரேம் ஸ்லாட், இன்பில்ட் வைஃபை ப்ளூடூத்தோட கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபீச்சர்ஸோட ஒரு டீசென்டான மதர் போர்டு. ஸோ நம்ம அதுக்கடுத்து ரேம்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிகான் பவரோட ஒரு ரேம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு கேமிங் ரேம், 16 GB DDR4 3200 MHz. ஸோ இந்த சிலிகான் பவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு செல் அவுட் பண்ணிருக்கோம். இந்த சிலிகான் பவர் பிராண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சோ இந்த சிலிகான் பவர் பிராண்டை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பல்க் குவாண்டிட்டி அடிக்கிறப்ப இந்த பிராண்ட் சைட்ல இருந்து நம்மகிட்ட சொன்னது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா
சார் இதுல லைஃப் டைம் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி சொல்லி நிறைய ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு வாரண்டிஸ் போட்டிருக்கோம். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வாங்கி 1 இயருக்குள்ள என்ன ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி பெஞ்ச் டு பெஞ்ச் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்து ஒரு 10 கிராம்க்கான சில்வர் காயினும் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றோம், இல்ல கம்ப்ளைண்டே வராது அப்படின்னாங்க. சேம் அதே மாதிரி தான் 1 இயர்ல ஏகப்பட்ட பேருக்கு நம்ம ரேம் NVMe கிட்டத்தட்ட ஒரு 500 நம்பருக்கு மேல போட்டிருப்போம். சாம்பிள் கூட இது வரைக்கும் ஒரு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வாங்கலாம் நம்ம. சோ இந்த ரேம் தான் கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்க ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா இன்னொரு 3 ஸ்லாட் இருக்கு. 16GB 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 போட்டு நீங்க 64GB வரைக்கும் போட்டுக்கலாம். பிசியோட பூஸ்டர் ஸ்பீடு கூடிட்டே போகும். சோ இந்த 64GB சப்போர்ட் பண்றதுக்கு ப்ராசஸரும் அப் டு 128GB சப்போர்ட் இருக்கு, மதர் போர்டும் அப் டு 128GB சப்போர்ட் இருக்கு, ப்ராசஸர் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் இருக்கு, வச்சு ரஃப் அடி அடிக்கலாம் நீங்க. சோ அதுக்கு அடுத்து ஸ்டோரேஜ் வரையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம NVMe கொடுத்துருக்கோம். சிலிகான் பவரோட Gen 3 ஹை ஸ்பீட் NVMe 5 இயர்ஸ் வாரண்டியோட வரக்கூடியது 512GB. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா 100GB 150GB வந்துடும். சோ எக்ஸ்க்ளூசிவா OSக்காக 512GB நம்ம கொடுத்துருக்கோம். சோ கஸ்டமர் வேணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் 2 ஹார்ட் டிஸ்க் 2 SSD கேபினெட்ல மாட்டிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கேபிள்ஸ் ஸ்லாட் எல்லாமே இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம NVMe பார்த்துட்டோம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயமே இந்த கிராபிக்ஸ் கார்டு தான். ஜோடாக்கோட GeForce GTX 1650 இது ஒரு AMP கோர் எடிஷன் சொல்லுவாங்க. சோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 வேரியன்ட்ல வரும் 1650ல. ஏன்னா 1650ல OC எடிஷன் ஒன்று தனியா வரும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேன் வித்தவுட் பவர். சோ இது வந்து டுயல் ஃபேன் வித் பவர். இது ஒரு ஓவர் கிளாக்கிங், இது ஒரு சூப்பரான கிராபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். 1650ல டுயல் ஃபேனோட நீங்க எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸையும் கிராபிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸையும் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிராபிக்ஸ் கார்டு. டிஃபால்ட்டா ஜோடாக் பிராண்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். நம்ம சைட்ல போய் நம்மளோட பில் காப்பி அப்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் கிடைக்கும், 5 இயர்ஸ் வாரண்டி ஆயிரும். சோ நம்ம எதுக்கு ஜோடாக் அதிகமா தேர்ந்தெடுக்கிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இப்ப இன்டெல் வந்து ஏற்கனவே போர்டு போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. சோ இன்டெலோட ஒரிஜினல் போர்டு வந்துச்சுல. சோ அவங்க எதனால இன்டெலோட ஒரிஜினல் போர்டு ஸ்டாப் பண்ணாங்க, ஒன்லி ப்ராசஸர் மட்டும் விடுறாங்கன்றதுக்கான டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு இந்த NVIDIA அப்படின்ற கம்பெனியோட கிராபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் சிப்செட் வந்து ஜோடாக் தான். இந்த ஜோடாக்கோட பிராண்ட்ல இருந்து தான் இவங்க தான் ஜிகாபைட் ஆசூஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா OEM கொடுப்பாங்க. சோ அவங்க அதுல ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆசூஸ் ஜிகாபைட் மற்ற பிராண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எப்பயுமே நம்ம சேனல் வீடியோஸ்ல எல்லாத்துலயும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோடாக் கிராபிக்ஸ் கார்டா தான் பண்ணுவோம். ஏன்னா கம்ப்ளைண்டே வராது, பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் பக்காவா இருக்கும், நீட்டா கம்ப்ளைண்ட் இல்லாம அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு. சோ அதனால ஜோடாக்கா நம்ம ரெஃபர் பண்றது. ஏன்னா NVIDIAவோட ஒரிஜினல் சிப்செட்டோட பிராண்ட் ஜோடாக். சேம் அதே மாதிரி AMDோட ஒரிஜினல் சிப்செட் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஷப்பேர். சோ அதுல ஒன்லி AMD கிராபிக்ஸ் கார்டு மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம SMPS இந்த ட்ரிப் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 44990க்கு கோர்சியரோட CB450 80+ bronze certified SMPS. சோ இந்த பில்டுக்கு இந்த SMPS போதுமானது தான். நீங்க ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா இன்னொரு 16GB ரேம்ல 3 ரேம் போட்டுக்கலாம், இன்னொரு 4TB ஹார்ட் டிஸ்க்ல 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு 1TB 2TB SSD 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நீங்க கனெக்ட் பண்ணாலும் இன்னொரு நீங்க ரேடியேட்டர் கூலரும் கனெக்ட் பண்ணாலுமே இந்த SMPS தாராளமா பக்காவா இருக்கும். ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சி SMPS. சோ அதுக்கு அடுத்து கேபினெட், இவ்வளோ ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்டை போட்டு கேபினெட் தரமா இருக்கணும்ல. சோ அதான் ஃபிங்கர்ஸோட GK47. இது ஒரு டீசென்டான ஸ்ட்ராங்கான கேபினெட். சைட்ல அக்ரிலிக் பேன் வந்துடும், உள்ளேயே 2 ப்ரீ பில்டு ARGB ஃபேன் கொடுத்துட்றாங்க. பார்க்க ஒரு அட்ராக்ஷனா லுக்காஸ் ஒரு நீட்டா கியூட்டா அழகான ஒரு கேபினெட்னு சொல்லலாம். சோ இவ்வளவும் பாத்தீங்க அப்படின்னா 44,990. இந்த 44,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், சோ இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, so including பக்கா பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் OS இன்ஸ்டாலேஷன் எல்லாமே, so including ப்ராப்பர் பேக்கிங், so including டெலிவரி. கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா அவங்க ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ இந்த மாதிரி பிராண்டட் பிரீமியம் பிசி ஃபுல்லா பாத்தீங்க, இந்த மாதிரி அசம்பிள்டு பிரீமியம் பிசி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ஹார்ட்வேர்ஸும் ஹை குவாலிட்டியான ஹார்ட்வேர்ஸ். சோ மேக்ஸிமம் ஹார்ட்வேர்ஸ்ல கம்ப்ளைண்ட் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மதர் போர்டுக்கு 3 வருஷம், ப்ராசருக்கு 3 வருஷம், ரேமுக்கு 5 வருஷம், NVMeக்கு 5 வருஷம், கிராபிக்ஸ் கார்டுக்கு 5 வருஷம், SMPSக்கு 3 வருஷம் சொல்லி தனித்தனியா எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க வாரண்டி கிளைம் பண்றதுனாலுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 சர்வீஸ் சென்டர்ல இருக்கு. சோ எங்க சப்போர்ட்டோட நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பிரீமியம் செக்மெண்ட் ஹார்ட்வேர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 99.9% கிடையாது, 100% உங்களோட இடத்துல பவர் பிளக்சுவேஷனும் எர்த்தும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் வார்த்தைக்கே வேலை கிடையாது. ஏன்னா திட்ட ஏகப்பட்ட பேருக்கு நம்ம பிரீமியம் செக்மெண்ட் பிசி பில் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இதுலயே இப்ப 39,990 ரூபாய்க்கு என்ன காம்பனன்ஸ், சோ அதான் பார்க்க போறோம். சோ 39,990 ரூபாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க.
ஒரு 4 பார்ட்ஸ் மாறும். ஸோ மதர் போர்டு இந்த B450க்கு பதிலா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே காமிக்கிறேன் பாருங்க. B450க்கு பதிலா பயோஸ்டாரோட 450 மதர் போர்டு வரும். அதில் வைஃபை இருக்காது, 2 ரேம் ஸ்லாட் தான். ஒரு 16 GB இதே ரேம் தான் வரும். வேணும் இன்னொரு 16 GB நீங்க ஃபியூச்சர்ல போட்டுக்கலாம். ஸோ அடுத்து கேபினெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட RGB அட்மினல் கேபினெட். ஸோ SMPS பாத்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸினோட இந்த 800 வாட்ஸ் SMPS சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ 250 வாட்ஸ் பியூர் அந்த SMPS. கிராபிக்ஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இதே GTX 1650 4GB ல சிங்கிள் ஃபேனு வித்தவுட் பவரோட வரக்கூடிய கிராபிக்ஸ் கார்டு. ஸோ அவ்வளவுதான் 39,990 ரூபாய். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க கொஞ்சம் கூட டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல இருக்கு. டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண உங்களுக்கு இன்கன்வென்ட் ஆனிச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணீங்க அப்படின்னா கொட்டேஷன் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. ப்ராடக்டோட டீடைல் மாடல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கிளீனா பாத்துக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவா 2 PC பில்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா குயிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே விண்டோஸ் 11 ப்ரோக்கான ஒரிஜினல் லைசன்ஸ் கீ கிட்டத்தட்ட 999 ரூபா ஒருத்துள்ள ஒரு லைசன்ஸ் கீயையுமே ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த கீயையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மெயில் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஹாப்பி பொங்கல்.